ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அதிக செலவு பண்ணி ப்ளவுஸ்லாம் வந்து கடையில் கொடுத்து டிசைன் பண்ணாமல் வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என் பொண்ணோட லேங்கா தாங்க. இதில் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா துணி கொடுத்துருக்காங்க. நம்ம வேணால் கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனால் கை வச்சோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தெரியுதுங்க. இது ஃபுல்லாகவே வந்து நல்லா கிராண்டாக இருக்கணும். எங்கள் வீட்டோட காது குத்து ஃபங்க்ஷனுக்காக நான் எடுத்திருக்கேன். நான் அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா பீட்ஸ் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. அதில் வந்து நிறைய டிசைன் இருந்துச்சு. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த வளைவாக வர மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த சென்டர் பகுதியிலேருந்து 2 சைடுமே 1/2 இன்ச்சு வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த பீட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. நான் வந்து ஃபுல்லாகவே ஒயிட்டு தாங்க போட போகிறேன். பாப்பாவுக்கு ஜுவல் எல்லாமே. அதனால் ஒயிட் கலர் வந்து இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஒரு 15 கோர்த்தேங்க. சின்ன ஊசியாக எடுத்துக்கணும். ஏன்னா பீட்ஸில் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப குட்டி ஊசியாக எடுத்து அதில் வந்து 2 வரி வர மாதிரி நூல் போட்டு கோர்த்துட்டு அதில் ஒரு 15 பாசி வந்து கோர்த்துட்டேங்க பீட்ஸு. இப்போ அந்த 1/2 இன்ச்சு விட்டு மறுபடியும் வந்து மேல் பக்கத்துலேருந்து குத்தி கீழே எடுத்திருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கீழேருந்து வந்து ஊசி குத்தி மேலே எடுத்திருக்கேங்க. நார்மலாக ஸ்டிச்சிங் மெத்தட் தான் இது. நம்ம கையில் வந்து ஒரு துணியெலாம் கிழிஞ்சால் கூட எப்படி தைப்போமோ அதே மாதிரி தாங்க. லைட்டாக துணியில் வந்து குத்தி விட்டு ஒரு 2-3 சுற்றிக்கணும் அந்த ஊசியை. அதுக்கப்புறம் இழுத்தோம் அப்படின்னா முடிச்சு விழுந்துருங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் கோர்க்குறதுனா கூட கோர்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா அப்படி மேலேருந்து குத்தி கீழே எடுத்துகிட்டு திருப்பி அதுலேயே, அதாவது உள்பக்கம் தானே போகுது, அதனால் திருப்பி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு குத்தி மேலே எடுத்துக்க போகிறேன். அப்போ வந்து நூலை கட் பண்ணாமே நம்ம ஒரு 4 வரி வந்து கோர்த்துடலாங்க. வேலையும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் முடிச்சு போட்டு கோர்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க தைக்கிறதுக்கு. அடுத்த வரிக்கு வந்து அப்படியே டபுளாக இது பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டுக்கு 15 கோர்த்துருக்கேன் அப்படின்னா அடுத்தது 25. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வருது. 10 இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது வந்து 35. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இறங்கி வருங்க. அதே மாதிரி அந்த பக்கத்தில் கோர்க்கிறது வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து விட்டு கோர்த்துக்குங்க. இந்த பீட்ஸை வந்து இன்னும் நல்லா பெரியவங்களுக்கெல்லாம் வந்து கோர்க்கிறதுனா நீளமாக தொங்குற மாதிரி கூட கீழே நல்லா பெரிய ஒரு பீட்ஸ் கொடுத்து அப்படி கூட நம்ம டிசைன் பண்ணி கோர்க்கலாங்க. நான் வந்து என்னோடய குழந்தைக்குங்கிறதுனால சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி கோர்க்கிறேன். ஒரு 4 லைன் மட்டும் வைக்கிறேன். நம்ம நார்மல் ஸ்டிச்சிங் மெத்தடே தாங்க. 1/2 இன்ச் கேப் விட்டு கோர்த்துக்குங்க. கட் பண்ணாமல் கோர்க்கிறதுக்கு கீழே விட்டு எடுத்து மறுபடியும் பக்கத்துலேயே குத்தி எடுத்துக்கலாம். இதே போலவே தான் நான் ஒரு 4 வரி வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சிருக்கேங்க. இப்போ லாஸ்ட்டாகவும் நல்லா ஒரு 3 முடிச்சு போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ 2 கைக்கு வந்து நான் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நார்மல் ஸ்டிச்சிங் மெத்தடில் கையிலே தாங்க ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் இல்லாமல் போட்டப்போ ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுதுங்க. துணி வச்சு தைச்சாலுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இந்த பீட்ஸ் கோர்த்து போடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் நான் வந்து அந்த ஸ்டோன் ஜுவல் தாங்க பாப்பாக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். அது எல்லாம் போடும்போது ரொம்ப செட்டாக அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அவ்வளோவா தெரியலை. சைடில் வந்து நல்லாவே தெரியுது கையில். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியல. அப்போ இன்னும் ஒரு 2 வரி வச்சோம் அப்படின்னா இன்னுமே அழகாக தெரியும்னு நினைக்கிறேங்க. நான் இன்னும் 2 லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஃபுல் மேக்கப் பண்ணி அது எப்படி இருக்குங்கிறத ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.